1 hour 45 முக்கால் மணி நேரம் போகுது இல்லைங்களா? 1 மணி நேரம் 9 o'clock. ஓகே, ஒரு 50 நிமிஷம் எடுத்துட்டு 10 மினிட்ஸ் டிஸ்கஸ் வச்சுக்கலாங்க. ஓகேங்க. ஐயா ஆரம்பிக்கலாங்களா? ஒரு 2 நிமிஷம் தவம் செஞ்சிடலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான அருள் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை. துரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நீழாப்பு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய வேளையில் இப்பொழுது அருட்தந்தை அவர்களுடைய தத்துவங்களில் மிகவும் ஒரு முக்கியமான உயர்ந்த ஒரு நுட்பமான தத்துவம் என்று சொல்லலாம், காந்த தத்துவம்.
இந்த காந்தத்தை பற்றி நாம் தெளிவாக உணரும் பொழுதுதான் மனதிலே ஒரு நிறைவு, நம்மை புரிந்து கொள்ளுதல், உலக இயக்கங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளுதல், பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுதல், ஆக மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு எப்படி அமைந்திருக்கிறது. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள் அல்லது உயிர் பொருட்கள் அனைத்துமே அலைகளாகத்தான் இருக்கின்றன. பருவுடல், இன்னும் அதுக்குள்ள நுண்ணுடல், காந்த உடல், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நாம் காணக்கூடிய பொருட்கள் எல்லாமே அலைகளாகத்தான் இருக்கின்றன. ஆக அலைகள் சேர்வதும் பிரிவதும் கலப்பதும் அதனால் வரக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக பிரபஞ்சத்தில் எந்த இடத்தில் எந்த நிகழ்வும் நடந்தாலும் அது இந்த உலகில் உள்ள உயிர்களிடத்திலும் ஒரு பாதிப்பை, அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்லுகிறார். இந்த நில உலகிலிருந்து ஒரு ரோஜா மலரை எடுக்க வேண்டும் என்றால் தூரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அசைவை ஏற்படுத்தாமல் எடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி அலைகள் எங்கும் கலந்தே இருக்கின்றன. நம்முள் ஊடுருவி நம்மிலிருந்து வெளியேறவும் அது செய்கின்ற சொல்வார்கள். நான் பவர் பாயிண்ட் ஆன் ஆகலைங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா பேசுறது? சரிங்கய்யா சரிங்கய்யா, ஒரே நிமிஷங்கய்யா. அதுக்கு அது கூட கையில கொடுத்துருங்க மவுஸ். அதான் கையில் வச்சுக்கிறட்டுமா அப்படியே? ஓகே, ஆன் பண்ணலையா? சரி ஐயா, ஆரம்பிக்கிறேங்க ஐயா. ஆக இந்த காந்த தத்துவம் என்பது ஒரு மிகு தத்துவமாக மகரிஷினுடைய தத்துவங்களில் மகுடம் சூட்டக்கூடிய தத்துவம் என்று சொல்லலாம். ஆக அதனை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக மேக்னெட் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த உலகத்தில் முதன்முறையாக உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் கில்பர்ட். இவர் இங்கிலாந்து அமைச்சரவையில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பணியாற்றி காந்தத்தை பற்றியே ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஆக அந்த நாட்டிலே மெக்னீசியா என்கிற ஒரு இடத்தில் நிறைய அந்த செப்பலெல்லாம் போட்டுட்டு போவாங்க. அது இரும்பினால் ஆணி எல்லாருக்கும் அது பிடிச்சிருச்சு மேக்னெட். அது பற்றியெல்லாம் நிறைய தகவல் இருக்குது. இவர் 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் புக் தி மேக்னெட் அப்படிங்கிற புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னாக்க எதனால நம்ம இவரை பற்றி பார்க்கணுன்னாக்க இந்த சொல்லினுடைய ரூட், அதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னாக்க இவர் தான் முதல்ல அமைச்சிருக்கிறார். ஆக அதில் காந்தத்தை பற்றிய பல செய்திகளையும் டாக்டர் வில்லியம் கில்பர்ட் சொல்லியிருக்கிறாரு. ஆக இந்த உலகத்தில் மின்சாரம் கரண்ட் இருக்கிறது வரைக்கும் இவரை நம்ம மறக்க முடியாத அளவில் அவர் பேசியிருக்கிறார். அதில் அது அவருடைய அந்த கண்டுபிடிப்புகள் தான் பிற்காலத்திலே நிறைய நமக்கு விஞ்ஞானத்திற்கு உதவியாக அமைந்தது. ஆனாலும் இன்னும் இந்த காந்தத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களை மெய்ஞானம் சரி உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். அறிவியலும் ஆன்மீகமும் போட்டியிட்டு வளர்ந்து வரக்கூடிய இன்றைய கால சூழலில் இறைநிலை பற்றிய அறிவியல் விளக்கங்கள் மனித குலத்திற்கு தேவை. ஆக இறைநிலை விளக்கம் நமக்கு தெரியணும்னாக்க காந்த நிலை அறியாமல் கருமையம் அறிவதோ அறிவினை அறிவதோ மாந்தருக்கு வழி கிடையாதுன்னு சொல்றாங்க மகரிஷி. இன்றைக்கு ஏதோ கடவுள் வழிபாடுகள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஆலயத்திற்கு நாம் அவர்களை அழைத்து செல்லும் போது அவர்கள் கேட்கக்கூடியது ஒன்று, சாமியை பேச சொல்லுங்க, இல்லைன்னா சாப்பிட சொல்லுங்க. எத்தனை காலத்துக்கு நீங்க இப்படி சிலையை காமிச்சிட்டு சாமி சாமின்னு சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க விவாதங்கள், ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு விவாதம் வந்தது. ஆக மாணவர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாரு, அப்படின்னா கடவுளை காமின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. ஆக கடவுளை எப்படி எடுத்து காண்பிப்பது? அது எடுத்து காட்டக்கூடிய பொருள் அல்லவே. அப்போ எனக்கு அவர்
ஆலோசனை சொல்லும் பொழுது அடுத்த நாள் நீங்க போய் உங்க ஆசிரியர்கிட்ட சார் கேளுங்க. இப்ப நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கிறது இருக்குதுன்னு சொல்லுவோம். இல்ல உயிரை பார்க்கணும், கரண்ட் இருக்குதான்னு இருக்குது, லைட் எரியுது, ஃபேன் ஓடுது தெரியுது, இல்ல பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியுங்க? சார் பக்கத்துல பிளக் இருக்குது, கொண்டு விரலை சொல்லுங்க, சுவிட்சை நான் போடுறேன்னு சொன்னாக்க அந்த கரண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும், ஆனா சொல்ல முடியாது. அது மாதிரிங்க உயிர் இப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிச்சிருங்க சார், நான் கடவுளை காமிச்சிடுறேன். ஆக அது இறைநிலை, அதாவது அதனுடைய தன்மாற்றங்கள்ல அது பல்வேறு நிலைகளாக, காந்தமாக, விண்ணாக, இன்னும் உயிரினங்களாக வரும்பொழுது மனமாக இப்படி தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. அது இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து காட்ட முடியாது. ஏனெனில் எல்லாமே அலையாக இருக்கிறது என்கிற ஒரு நிலை. ஆக அறிவியல் நோக்கில் மகரிஷி எழுப்பக்கூடிய வினாக்கள், இப்பிரபஞ்சம் உருவாவதற்கான மூல விசை எது அப்படின்னு அவருடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆக அடிப்படை துகள்கள் எந்த பொருளினால் ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த அடிப்படை துகள்களுக்கான காரணம் என்ன? ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பல்வேறு செய்திகள், படைப்பு தத்துவம், மாயா தத்துவம், நிலை தத்துவம், இப்படியெல்லாம் நிறைய சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக ஒரு காலத்துல சன் சென்டர்ட் யூனிவர்ஸ் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்னும் அதுக்கு முந்தைய காலங்களில் கிரீக் பிலாசபர்ஸ் அவங்க சொன்னது எர்த் சென்டர் யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பூமி தான் எனக்கு மையம். ஆக நான் எந்த இடத்தில் இருக்கின்றனோ அந்த இடத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்குகிறேன். ஆக அவங்க சொன்ன கருத்து ஒரு வகையில சரியா இருந்தா கூட இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கு அது பொருத்தமா இல்லை. அதே மாதிரி பிக் பேங் தியரின்னு சொல்லி பெருவெடிப்பு தத்துவம்னு சொன்னாங்க. அது ஓரளவுக்கு அறிவுக்கு பொருத்தமா நமக்கு இருந்த போதிலும், அந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஒரு பொருள் இருந்தது, அந்த பொருள் திடீரென்று வெடித்து சிதறியதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல மகரிஷி ஒரு கேள்வி எழுப்புறாங்க, அந்த வெடித்து சிதறிய பொருள் எப்படி உருவாயிற்று? ஆக இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் நிறைய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்துட்டு அந்த மூலப்பொருளை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கூட இன்னும் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆக இன்னைக்கு வரையிலும் இறைநிலை பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் தத்துவம், விஞ்ஞானம் என இரண்டு துறைகளிலும் இறைநிலை விளக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு குறள். நமது திருக்குறள்ல முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டுங்க, ஏன்னா இந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் முதற்கொண்டு இன்னும் பல்வேறு அறிஞர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களில் இருந்து மகரிஷி அவர்கள் சற்றே வேறுபடுகிறார். ஒரு 50 திருக்குறளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து அதற்கு திருக்குறள் உட்பொருள் விளக்கம்னு கொடுத்திருக்கிறார். திருக்குறள் விளக்கம்னு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தீங்கன்னா திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிற அளவில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னு மகரிஷி ஆராய்ச்சி செய்து சொல்றாரு பாருங்க. இருந்த, எழுந்த, படர்ந்த 3 நிலைகளுக்கும் இருந்த நிலைதான் மூலம். அந்த நிலையை முதலாக கொண்டு எழுந்தவையே உலகம் உயிரும் என வள்ளுவம் கூறுகிறது. ஆக இருந்த அப்படின்னா என்னதுங்க? சாமிஜி அழகா ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்கிறாரு. உள்ளது, மலர்ந்தது, உலகங்களாய், உயிர்களாய். இதுல 4 செய்தி இருக்குது. உள்ளது, மலர்ந்தது, உலகங்களாய், உயிர்களாய். இதை நல்லா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். இதுனாக்க இது எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது எது உள்ளது, இந்த இடத்துல இருந்தன்னு சொல்றாரு. சுத்தவெளி தான் அவர் சொல்றாருங்க, வேற எதுவும் இல்லைங்க. சுத்தவெளி அதனுடைய தன்மாற்ற நிகழ்வு எழுந்த, படர்ந்த 3 நிலைகளுக்கும் இருந்த நிலை. அதாவது சுத்தவெளிதான் மூலமாக இருந்தது, அந்த நிலையை முதலாக கொண்டு எழுந்தவையே உலகம் உயிரும் என வள்ளுவம் சொல்லுகிறதுன்னு சொல்றாங்க. இதுல சுத்தவெளி அது இறை துகளா கன்வெர்ட் ஆச்சுங்க, அது விண்ணா கன்வெர்ட் ஆச்சுங்க. அதுல இருந்து உயிரற்ற பொருட்கள், அதற்கு மேல உயிரினங்கள், நிறைவா மனிதன் வந்திருக்கிறான். இந்த இடத்துலதான் நம்ம இந்த காந்தத்தை பத்தி திங்க் பண்ண போறோம். காந்தம்ங்கிறது என்ன, காந்த அலைகள்ங்கிறது என்ன, அந்த காந்தத்துக்கும் காந்த அலைகளுக்கு என்ன வித்தியாசம், பரமாணு நல்லா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இறைத்துகள், பரமாணு, பாய்ம பொருள், கிராவிட்டி, காட், மேக்னெட், டஸ்ட் பார்ட்டிக்கல், எத்தீரியல் பார்ட்டிக்கல், இது எல்லாமே ஒரே ஒரு பொருள் சார்ந்த விஷயங்கள். ஒரே ஒரு பொருள் சார்ந்த விஷயங்களைத்தான் குறிப்பிடுகிறது. கேட்க முடியுதுங்களாங்கய்யா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே? ஓகே, நன்றி. ஓகே ஓகே ஓகே. ஆக இப்படி அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுங்க. அப்ப அந்த இறைநிலையினுடைய தன்மாற்ற வரலாறுல மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அலை, காந்த அலை. அதை நம்ம பார்க்கலாம். ஆக இதுல பார்த்தீங்கன்னாக்க
சிவம். ஆக அந்த சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓடிட்டே இருக்கு, வேகமா ஓடுதுங்க. சிவலிங்கம் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து என்ன கலர்ல கொடுத்துருக்குறாங்க, இது சுத்தவெளி, இது ஸ்பேஸ். ஆக இதுக்கும் என்ன கலர், இந்த கருப்பு கலரா இருக்கு இல்லைங்களா? எதனால அப்படி கருப்பா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்க இறைவனுக்கு நிறம் கிடையாது, உருவம் கிடையாது, மனம் கிடையாது, அதனால லிங்க வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லி சைவ சமயம் என்ன சொன்னுச்சுன்னா இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆக ஒரு சொல், தமிழ் சொல் சொல்லுவாங்க, இறைவனுக்கு சொல்லும் பொழுது குணாதீதன் என்று சொல்லுவார்கள். குணாதீதன் என்றால் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன், குணங்களை எல்லாம் கடந்தவன், மனமற்றவன், ஒளியற்றவன், ஒளியற்றவன், உருவமற்றவன், நிறமற்றவன், எதுவும் அற்றவன். எனவே இறைவனுக்கு இன்னொரு பெயர் ஆதி அல்லது அனாதி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது எடுத்து பார்க்கும் பொழுது ஏதுமற்றவன் ஆனால் எல்லாம் உடையவன் சொல்லுவாங்க. என்ன சார் ஏதுமற்றவன் சொல்றாங்க, அப்புறம் எல்லாம் உடையவன் சொன்னாங்கன்னா அனைத்துமே அதற்குள்ளாராக அடக்கமாக இருக்கிறது. அந்த சுத்தவெளியினுடைய எழுச்சி தான் அனைத்துமே என்பதை சொல்லாமல் சொல்லியது சைவ சமயம். ஆக இறைநிலை பூரண பொருளாக பிரபஞ்ச தோற்றங்களாக எப்படி மலர்ந்தது? ஆக அந்த இறைநிலையினுடைய தன்மாற்ற நிகழ்வு தான் பரமாணுக்களாகி விண் என்ற நிலையில் அனைத்துமே சக்தி மையம், உடலும் உயிரும் சக்தி மையம் என்கிற நிலையில் துவைதம். ஆக சைவ சமயத்துல சிவம் என்ன சொன்னாங்க, அத்வைதம், இருப்பது எல்லாம் இறைநிலையே என்று சொன்னார்கள். அதனுடைய தன்மாற்ற நிகழ்வாக விண்ணு வந்தது. இப்போ விண்ணு வேற அது வேறையான்னு பார்த்தா அல்ல, இரண்டுமே ஒன்றுதான். சுத்தவெளியினுடைய தன்மாற்றம் தான் பரமாணுக்கள், அது கூடியதொரு தொகுப்பு தான் விண்ணு. அப்ப அந்த விண்ணுக்கு இன்னொரு பெயர் எனர்ஜி, சக்தி. இயங்கும் பொழுது சக்தி வந்துடுது. ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டிட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு பெண் தெய்வத்தை கொடுத்து நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அது வேறு இது வேறு அல்ல. இதை மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். கடலில் இருந்து அலைகள் வருகிறது, கடலும் அலைகளும் போல உயிர்களும் தெய்வமுமாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த பிரபஞ்சத்திலிருந்து எதையுமே நம்ம பிரிக்க முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் வைணவ சமயத்துல மகாவிஷ்ணுவனுடைய அற்புதமான ஒரு நிலை என்பது முன்னோர்கள் வணங்கினாங்க, கொடுத்தாங்க. இப்ப இவர் கையில பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கு, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது. இந்த கதாயுதம் எதுக்கு இருக்குது எனக்கு தெரியாது, கேட்டுறாதீங்க. இந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சக்கரம் பாத்தீங்கன்னா விண்ணினுடைய சுழற்சியை சொல்லுதுங்க. சுழலும் போது அதுல இருந்து அலை வருகிறது, ஒரு சப்தம் வருவதை குறிப்பதற்காகத்தான் அவங்க சங்கு கொடுத்தாங்க. இதுல மகாவிஷ்ணு புராண கதைகள்ல நாம படிச்சிருப்போம். விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அது யாருக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மாயையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அது கொடுக்கப்பட்டது. ஏனெனில் நான் எப்படி என்னுடைய உறவினர்களை கொள்வது, இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இல்லையப்பா நீ எதுக்குமே கொள்வதில்லை, கொள்பவன் கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு உயரமா இருக்கிறேன், எவ்வளவு பெருசா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூப தரிசனம். ஆக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு பெரிய உருவமாகவும் மற்றவங்களை சின்னதாகவும் காமிச்சிருப்பாங்க. பின்னாடி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஓடிட்டு இருக்கும், அதை யாரும் நம்ம கவனிக்கல. ஆக அந்த பேரியக்க மண்டலம் தான் விஸ்வரூப தரிசனம். எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறதோ அதன் பிறகு அவர் எல்லோரிடத்திலுமே இணக்கமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக. ஏனெனில் அன்னை யசோதை மாய கண்ணனுடைய திருவாயை திறந்து காட்ட சொல்லும் பொழுது அன்னை யசோதை கண்டது என்ன? மாய கண்ணனுடைய திருவாயில் கோடானு கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். ஆக அதனாலதான் கீதையில ஒரு செய்தியை மகரிஷி அடிக்கடி எடுத்து சொல்லுவாங்க. எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. ஆக அந்த கோடானு கோடி பிரபஞ்சம் எனக்குள்ளாராக இருக்கிறது, நான் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாராக இருக்கிறேன் என்கிற செய்தி அந்த இடத்துல வருகிறது. இப்ப நல்லா நாம கணிச்சு பார்க்கலாம். ஒரு பொருளை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உருவ நினைவு மறந்துவிடும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது சந்திரனை நினைக்கிறோம், அல்லது சூரியனை நினைக்கிறோம், அல்லது கோடான கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த பேரியக்க மண்டலத்திலே விரிந்த நிலையில் நிற்கிறோம். அவ்வாறு நிற்கும் பொழுது பார்த்தீர்களேயானால் நம்முடைய உருவ நினைவு நிற்காது. மகரிஷி அவர்கள் திருமூலருடைய பாட்டை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். கவியை மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இதுல என்ன புரிஞ்சதுங்க? டெப்தா போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, யானையை யானையாக பார்க்கும் பொழுது அதனுடைய குணங்கள் தெரியாது. அது அழகான சிலை, ஒரு மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெரியும். அதே நேரத்தில் அதனுடைய குணங்கள் வரும் பொழுது உருவம் தெரியாது. ஆக ஒரு பொருளை நினைக்கும் பொழுது ஒரு பொருள் மறைந்து விடுகிறது. எனவே நாம் உடலை மறைந்து
உடலை மறந்து மனதை மறந்து இந்த பிரபஞ்ச அளவிற்கு விரிவு பெறும் பொழுது இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான், இயற்கை தான் எல்லாமாக இருக்கிறது என்கிற ஒரு நிலைதான் இந்த வைணவ சமயத்திலே சொல்லப்பட்டது. ஆக இறைவனிற்கு தெய்வத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொன்னாங்க. ஆக இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையை நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இன்னும் காந்த தத்துவத்துக்குள்ள நம்ம போகல. ஆக மகரிஷியினுடைய தத்துவம் தன்மாற்ற தத்துவம்னு கடைசியா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக மகரிஷி சொன்னது பரிணாம தத்துவம். மூல நிலையாக உள்ள இறைநிலை எல்லையற்ற தூய வெளியாகவே உள்ளது. அதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்க வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு சொல்லுவோம். மகரிஷி அதுக்கு அடுத்து அதனுடைய திறன் 3 தன்மாற்றம், இயல்பொக்கம், கூறுதல் வரும். அது தனியா ஒரு நாளைக்கு நம்ம அது இயல்பொக்கத்தை பார்க்கலாம். இந்த 4 தன்மைகளை நம்ம பார்க்கலாங்க. ஆக தன்மாற்ற தத்துவம்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேங்க, 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண்ணே பானையாயிற்று ஒன்று, மண்ணே பானையாயிற்று. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மண்ணிலிருந்து பானை உருவாயிற்று. 2 எதை குறிக்குதுன்னா ஒன்னைத்தான் குறிக்கிற மாதிரி தெரியும். ஆக மண்ணிலிருந்து பானை உருவாயிற்றுன்னா அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற ஒரு சொல் நடுவில் வந்து 2ஐ தனித்தனியா பிரிக்குது. மண் வேறாகவும் பானை வேறாகவும் பிரிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மண்ணே பானை ஆயிற்று அப்படின்னு சொன்னாக்க மண் தான் அனைத்துமாக, இறைவனிலிருந்து சுத்த வெளியில் இருந்து அனைத்தும் உருவாயிற்று என்று சொல்லுவதற்கும் சுத்த வெளியே அனைத்துமாக ஆயிற்று என்று சொல்லுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. அதை மகரிஷி பிற்காலத்துல உணர்ந்துதான் சுத்த வெளியிலிருந்து இறைவனிலிருந்து அனைத்து வந்ததுன்னா இறைவனுக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு கேப் வந்துடுது, ஒரு இடைவெளி வந்துடுது. அந்த இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தன்மாற்ற தத்துவம் சொல்லிட்டு இறைநிலையே அனைத்துமாக பிரபஞ்சமாக ஓரறிவு தாவரத்திலிருந்து எல்லாமாக இருக்கக்கூடியது இறை நிலையினுடைய தன்மாற்றம். இந்த இடத்துல ஏற்கனவே நான் சொன்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் அப்படின்னு மகரிஷி அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த தன்மாற்ற தத்துவம் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கும் நுண்ணதிர்வு உடைய தூய வெளி இறை துகள்களாக மாற்றம் பெற்ற வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே அது வந்து தண்ணீருக்கமும் நுண்ணதிர்வு உடையதாகத்தான் இருந்துட்டு இருக்குது. அது கண்டினியூஸ் ப்ராசஸா என்ன நடந்துட்டே இருக்குதுன்னா இறை துகள்களா மாற்றம் ஆயிட்டே இருக்குது. ஆக இறை துகளின் சேர்க்கை தான் விண்ணுங்க. விண்களிடையே அமைகின்ற இயக்க வேறுபாடு தான் பிற பௌதிக பிரிவுகளான பஞ்சபூதங்கள். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு கருத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ஒரு காலத்துல இந்த பிரபஞ்சம் ஒரு சின்ன ஆலமர, அதாவது ஒரு சின்ன பட்டாணி சைஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த சின்ன பட்டாணி அளவில் இருந்த அந்த பிரபஞ்சம் தான் இப்ப விரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் விரிஞ்சிட்டே இருக்குது, தொடர்ந்து விரிஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. ஆக இவருடைய கருத்து நம்மளால ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா எப்படி சார் இந்த பிரபஞ்சம் வந்து பட்டாணி சைஸ்ல எப்படி சார் இருக்கும்? ஆனா அவர் அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன விதைக்குள்ளர இருக்குது, ஒரு சின்ன விதைக்குள்ளர இருக்குது. அது அந்த விதை கூட அந்த ஆலமரத்தினுடைய பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 100கணக்கான விதை இருக்குது. அதுல ஒரு விதை எடுத்தீங்கன்னாக்க அந்த 2 கேப் போட்டு மூடி இருக்குதுங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா சின்ன ஒரு இந்த கசகசான்னு சொல்லுவோம், அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கசகசால ஒன்று எடுத்தா அது எந்த அளவு இருக்கோ அதுதான் அதனுடைய விதை. ஆக கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல இருக்கக்கூடிய அமரக்கூடிய வகையில பெரிய டயாமீட்டர், மிகப்பெரிய உயரம், விழுதுகள், எத்தனை விழுதுகள், இது அத்தனை எதுக்குள்ள அடங்கி இருக்குதுன்னா அந்த சின்ன கசகசா மாதிரி இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய விதைக்குள்ளரை இருக்குது, இருப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்துல சின்னதா இருக்குன்னு அவர் அதுக்கு உதாரணம் சொல்றாரு. இப்ப நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக இந்த வற்றாயிருப்பு அப்படிங்கிறது என்ன? சுத்த வெளியில் இருந்துதான் அணு முதல் அனைத்து அண்டங்களும் உயிரினங்களும் தன்மாற்றத்தால் தோன்றி இருந்தாலும் சுத்த வெளியினுடைய அளவோ அதன் ஆற்றலோ குறைவு படாது. எனவே அது வற்றாயிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சயம் அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாது, க்ஷயம் என்று சொன்னால் குறைவுபடக்கூடியது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆக அந்த வற்றாயிருப்புங்கிறது இறைவனுடைய ஒரு தன்மையா இருக்குது. ஆக இறைவனினுடைய இன்னொரு தன்மை பார்த்தீங்கன்னா பேராற்றல். வற்றாயிருப்பாக இருந்தாலும் கூட பேராற்றல், இயக்கும் தாங்கும் ஆற்றல். எதுல வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்ப நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அப்ப என்னைய வந்து இந்த சேர் தாங்கிறதுக்கு பலமா இருந்தா தான் நான் இதுல உட்கார முடியும். இந்த சேர்ல கொண்டு வந்து ஒரு யானையை உட்கார வச்சா என்ன ஆகும்? தாங்காது, கீழே விழுந்துரும் இல்லைங்களா, உடைஞ்சு போயிடும். ஆக ஒரு பொருளை ஒரு பொருள் தாங்குகிறது என்றால் தாங்கக்கூடிய பொருள் வலிமையாக இருக்க வேண்டும்.
இந்த தத்துவத்தை வந்துங்க மகரிஷி அவங்க வெளிநாட்டுல போய் அமெரிக்கால போய் பேசும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200 விஞ்ஞானிகளுக்கு முன்பாக சொல்லும் பொழுது இந்த ஸ்பேஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு விஞ்ஞானிகள் பக்கத்துல இருந்து வந்த பதில் வேக்வம், வெற்றிடம், ஏதுமற்ற இடம் சொல்லி சொல்றாங்க. ரைட்டுங்க, ஏதுமற்ற இடம் சொன்னா இந்த பூமி எதுல மிதக்குதுன்னு அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க மகரிஷி. ஆக இந்த பூமி மட்டுமல்ல, இந்த கோள்கள், சூரியன், நட்சத்திரங்கள், இது எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல தான் மிதந்துகிட்டு இருக்குது. சரி, அப்ப ஸ்பேஸ்ல மிதக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே, ஒன்றும் இல்லாததுல ஒரு பொருள் எப்படி மிதக்க முடியும்? அப்ப எது தாங்கிக்கிட்டு இருக்குது இந்த பொருளை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது ஒருத்தர் முகத்தை பாக்குறாங்க. அப்ப எப்படி அது ஃப்ளோட் ஆகுது? அதாவதுங்க, இன்றைக்கு விஞ்ஞானத்துல ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு சூரியனும், நட்சத்திரங்களும் எப்படி சுற்றி கொண்டிருக்கின்றன என்பதற்கு வேண்டுமானால் பதில் இருக்கிறது. ஏன் சுற்றுகிறது என்பதற்கு பதில் இல்லை. அது மகரிஷியுடைய தத்துவம் மட்டுமே நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஆக இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் அப்படியே இந்த ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்குது, கோடானுகோடி நட்சத்திரங்கள். ஆக நடுவில் தெரியக்கூடிய நம்முடைய அந்த உயிர் கோளமாகிய நில உலகம், பூமியில தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கிறோம். ஆக சிங்கப்பூர் எங்க இருக்குது, இந்தியா எங்க இருக்குது, அப்படியே மிதந்துட்டு இருக்குது, எல்லாமே அந்தரத்துல ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடியது இறைநிலை தான். ஆக வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்னு சொல்றாங்க. இது பேராற்றலாக இருக்கிறது, பேரறிவாக இருக்கிறது. இது தனியா ஒரு காலத்துல, அதாவதுங்க விளக்கவும் காந்தமாகவே நிலையினுடைய தன்மை வெளிப்படுகின்றன. இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியமான லைனுங்க. தன்னுடைய இயக்கத்தினால் விளக்கும் ஆற்றலாகவும் காந்தமாகவும். ஐயா நின்று இருக்குங்கய்யா மதன் என்ன கேக்குதுங்கய்யா? எங்க மதன் எங்க போயிட்டாரு? ஹலோ, உங்களுக்கு கேட்டுருக்கேன், அதுல மாறிடுச்சு, அவங்களுடைய அந்த வியூ போயிடுச்சு. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, ஆனா பார்க்க முடியல. ஏதாவது வியூ கட்ட மறுபடியும் கட் பண்ணிட்டு போடுங்கய்யா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது லிங்க் கட் ஆயிடுச்சு இருக்குது. அது இல்லை, அது பவர் பாயிண்ட்ல. அங்க மேல ஸ்கைப்பி கட் ஆயிடுது. கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க.